பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஹீரோயினியும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. படம் த்ரில்லிங்கா போகுது. தெரியுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தெரியல, அதுக்கப்புறம் த்ரில்லிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோவுக்கு வந்து புது ஃபர்ஸ்ட் படம் இல்லையா, லிரிசிஸ்டா வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு, ஹீரோ பண்ணியிருக்காரு இந்த படத்துல. எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? நல்லா இருக்கு, சூப்பராக தான் இருக்கு. ஹீரோயினோட பொசிஷன் எப்படி? ஹீரோனியும் பரவாயில்ல, கூட ஜோடி நல்லா தான் இருக்கு. உங்களோட ஃபேவரட் சீன் என்ன சொல்லுங்க? எங்களோட ஃபேவரட்ஸ்லாம் நான் சொல்கிறதுனாக்கா, ஹீரோ வந்து இன்னும் கொஞ்சம் இதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஹீரோயின் இன்னும் நல்லாயிருக்கு. படம் ஆனால் சூப்பராக நல்லாயிருக்கு. கூட ஹீரோ கூட இருக்கிறாரு, அவரும் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பாட்டுலாம் ஒரு 2 பாட்டு நல்லாயிருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க படத்துல? இல்லை, லைட்டாக த்ரில்லர் தான் ப்ரோ. த்ரில்லர் மூவி தான், நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. லிரிசிஸ்ட் வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு, அவரோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ஹீரோயினோட பொசிஷன்? ஹீரோயின் வேற லெவல் ப்ரோ. ஹீரோயினுக்காக கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு வாட்டி படத்தை. சாங்ஸ் பிஜிஎம், த்ரில்லர் பிஜிஎம்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? இல்லை, சாங்ஸ் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஃபீல் இருந்தது, மித்தபடி நல்லா இருந்துச்சு. லிரிக்லாம் சூப்பராக இருந்தது. உங்களோட ஃபேவரட் சீன் என்ன ப்ரோ? ரொமான்ஸ் சீன் வந்து வேற லெவல் பண்ணியிருக்காங்க ப்ரோ. கண்டிப்பாக ரொமான்ஸ் சீனு டேரக்டர் அவருக்காகவே பண்ண மாதிரி இருக்கு படம். அதனால ரொமான்ஸ் சீன் எல்லாம் கண்டிப்பாக பாருங்க. அரணம் தான் பார்த்தோம். நல்லா இருக்குது. கொஞ்சம் திகிலா கொஞ்சம் இருக்குது படம். ஆனால் கொஞ்சம் பாட்டுலாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அது செத்தவங்க மாரி காட்டுறாங்க, மேக்கப் பண்ணி முகமூடி போட்டு இது பண்ணி காட்டுறாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது. பேய் படம் மாரி இது காட்டுறாங்க. கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. ஹீரோயின்லாம் கொஞ்சம் பரவாயில்லண்ணா. த்ரில்லிங் ஹீரோயினி கொஞ்சம் பயப்படுற மாதிரி காட்டுறாங்க. வேற சாங்ஸ் நல்லா இருக்குண்ணா. பிடிச்ச சீன் இதுன்னா அந்த திகில் மாரி காட்டுறாங்கல்ல, அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது, பயமாக இருக்கிற மாதிரி. கிணத்துல வந்து அவனே வந்து செத்தா மாரி இருக்குது. ஒரு கோலி குண்டு அடிப்பட்டு இது செத்த மாரி காட்டுறாங்க, அவ்வளோதான், வேற எதுவும். ஓகே, பிடிச்சிங்க படம். இப்போ தான் அரணம் பார்த்துட்டு வரேன். நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி இது வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலி அது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில. ஒரு 2-3 படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி லேக் ஆகும். பெருசாக எதுவும் லேக்லாம் ஆகலை, ஸ்மூத்தாக அது வாட்டி தான் போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய ட்விஸ்ட்லாம் ரிவீல் பண்ணாங்க. அதுலேருந்து படம் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப் முடிஞ்சதே எங்களுக்கு தெரியலை, ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ட்விஸ்ட்டு ஒவ்வொன்றா அவங்க ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னடா அடுத்தடுத்து இருக்குமா அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். கடைசியில் பார்த்தா படமே முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி செகண்டு பாட்டுக்கு வேறு லீடு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலி, குழந்தைங்க அந்த மாதிரி எல்லோரும் வந்து பார்க்கலாம். என்ன ஒன்று பேய் படம் அந்த மாதிரிலாம் எதுவும் நினச்சி வராதிங்க. பட் வாங்க, எதுவும் திங்க் பண்ணிட்டு வராதிங்க. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட் இருக்கும் கண்டிப்பான முறை. த்ரில்லர் ஜானர் அப்படின்னாங்க, இப்போ பேய் படம் மாதிரி கொண்டு போய். ஆமாம் ப்ரோ. உங்களுக்கு அந்த பயமாக இருக்கிற சீன்லாம் வந்து இருக்குதா? கண்டிப்பாக பயமாலாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பயமாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ரிவீல் பண்ணும்போது தான் தெரிஞ்சு அதோட பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிய வந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. த்ரில்லருக்குன்னு சில பிஜிஎம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த படத்தில் பிஜிஎம்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? இந்த பிஜிஎம் பெரிய அளவில் இருந்த மாதிரி தெரில, பட் ஆனால் அவங்க போட்டிருந்தது எல்லாமே ஒர்த்தாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த படத்துக்கு ரேட்டிங் 10க்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? 10க்கு ஒரு நான் 7 கொடுப்பேன் ப்ரோ. உங்களை மாதிரி இன்னொரு பீப்புள் வந்து இந்த படத்தை பார்க்கணும், ஏன் வந்து பார்க்கணும்? ஆக்சுவலி நான் வந்துட்டு ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு தான் வந்தேன், நானாக ஒன்றும் வரல. பட் ஆனால் கூப்பிட்டது நான் யோசிச்சுட்டு தான் வந்தேன். பட் வந்து பார்த்ததுக்கு எனக்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, படம் பார்க்கணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டயத்தை வந்து நம்ம நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா போர் அடிக்குது, நம்ம என்னடா படம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அந்த செகண்ட் ஹாஃப் தான் வேறு லெவல். அந்த கதை வந்து அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அதுதான் மேட்ரு. நல்லா இருக்கு ப்ரோ. சரி, சூப்பராக இருக்குது. எப்படி த்ரில்லராக கொண்டு போயிருக்கான்றாங்க, எப்படி த்ரில்லிங்காக இருக்காங்க? த்ரில்லிங்கு சூப்பராக இருக்குது. ஆனால் லவ் சீனை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூவியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறோம், அது எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. பேய் மூவி மாரி கொண்டு வந்திருக்காங்க, சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்குது. திடீர்னு வந்துட்டு ரொமான்ஸை தூக்கி சொருவாங்க. அப்பப்போ ரொமான்ஸு, ஹீரோ வந்து ஹீரோனை கிஸ்ஸிங் சீன், அதுதான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறேன். அதை அவாய்ட் பண்ணியிருந்தா ஓவரால் மூவி சூப்பர். இந்த படத்தில் உங்களோட ஃபேவரட் சீன் என்ன? ரொமான்ஸை தவிர எல்லாமே ஃபேவரட். ஓவராலாக நான் லைக் பண்ணி லவ் பண்ணி பார்த்தேன். சரி, ஓகே. இவர் வந்து லிரிசிஸ்டாக நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மூவியை பார்த்து நான் சில விஷயம் கற்றுக்கிட்டேன், எப்படி ஒரு மூவியை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது. அது வந்து அதாவது உங்களுக்கு எந்த ஃபேக்டர் பிடிச்சிருந்தது ரொம்ப? ஏன்னா இதை பார்த்து தான் சொன்னீங்க இல்லையா, மூவி எப்படி பண்ணலான்ட்டு. இதுனா இந்த படம் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? என்ன விஷயம்னா, இதை வந்து ஒரு கோஸ்ட் மூவி மாரி கரெக்டாக பயப்படுத்தி லாஸ்ட்டுக்கு இது எல்லாமே ஒரு கோஸ்ட்டே கிடையாதுடா, எல்லாமே நாங்கள் கண்டா கேம் ஆடுறோம், நாங்கள் ஒரு கேமை ஸ்கெட்சு போட்டிருக்கோண்டா, ஒருத்தனுக்கு அவனை ஸ்கெட்சு போட்டு தூக்குறோண்டா, எத்தா சூப்பராக கொண்டு போய் சொல்லியிருக்காங்க. நைஸ் மூவ். அதான் எனக்கு பிடிச்சிருந்து. எல்லாமே சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சீரியஸாக சவுண்டு பேக்ரவுண்டு பிஜிஎம்
சாங்ஸ் லைக் பண்ண மாட்டேன் ப்ரோ. ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? ஹீரோயினோட பர்சன்ஸ் ஹீரோயின் நல்லா இருக்குது சூப்பர். ஓகே. இந்த படத்துக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 10க்கு 8.8. ஓகே ப்ரோ. கிட்ஸ்லாம் பார்க்கலாமா இந்த படத்தை? கிட்ஸ் பார்க்கலாம், ஆனால் இங்கே ரொமான்ஸ் சீன் ஓவராக இருக்குது. ஆனால் கிட்ஸை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். மற்றபடி தேங்க்யூ. கிட்ஸ் இந்த ரொமான்ஸ் சீன் இல்லாட்டினா எல்லாருமே பார்க்கலாம் சீரியஸாக. ஓகே. அதை அவாய்டை சீரியஸாக பண்ணிடலாம். எதுக்கு வச்சாங்கன்னு சத்தியமாக தெரியல. ஓகே. நெக்ஸ்ட் பார்ட் வேணாக்க அந்த ரொமான்ஸ் சீனை வைக்காமல் ஃபுல்லாக அரராக கொண்டு போகலாம். பார்ட் 2க்கு லீடு செம்ம லீடு சீரியஸாக. பார்ட் 2 தான் ஃபுல்லாக கோஸ்டாக இருக்கும் போல இருக்கு. ஓகே. ஓகே.